43 above 43 டிவி எல்லாமே வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலர் உடச்சிட்றாங்க. இது மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கோங்க. மெயினாக அந்த புஷ்ஷு போடணும். போட்டால் தான் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். வால் மவுண்டிங்கில் தெரியுதுங்களா? அதில் கேப்பே இருக்கும், கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த புஷ்ஷு போடணும். இந்த புஷ்ஷு போட்டால் தான் டிவி ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும் நமக்கு வால் மவுண்டிங்கில். இது வந்து ஹையர் 40 inches டிவி. இது 40. இந்த ஃப்ரேம் அந்த டிவியில் மாட்டுற கிளாம்பை மாட்டியாச்சு. இது வந்து வாலில் மவுண்ட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஸ்க்ரூலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டிவி இப்படி தான் வால் மவுண்டிங் பண்ணணும். அதாவது இப்படி வைக்கும். வாலில் வைக்கும்போது இதுதான் பட்டிங்க. இதில் சோத்தில் ஸ்க்ரூ போட்டு என்ன பண்ணணும், டிவியை வந்து இப்படி வரும். இந்த ஸ்லாட்டில் வரும். இந்த ஸ்லாட்டில் வந்து லாக் ஆகுதா, தெரியுதா? லாக் ஆகி இந்த ஸ்க்ரூ வந்து லாக் பண்ணணும். ஸ்க்ரூ லாக் பண்ணணும். லாக் பண்ணால் தான் டிவி லாக் ஆகும். இல்லைன்னா மேலே தூக்கும்போது டிவி கீழே விழுந்துடும். இதை லாக் பண்ணால் தான் இந்த ஸ்டாண்ட்லேருந்து டிவி கீழே விழாது. ஏன்னா இது வந்து ஓப்பன் டைப்பு. இந்த கீ வந்து ஓப்பன் டைப்பு. இப்போ இது மாதிரி ஃபுல் லாக் பண்ணிட்டோம்னாக்கா டிவி வந்து மேலே தூக்கும்போது கீழே கை தவறி தட்டினா கூட மேலே ஏறாது. இந்த கிளாம்பு வந்து மேலே ஏறாது. இந்த கிளாம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாம்பு மேலே ஏறாது. இது இந்த மாதிரி ஓப்பன் இருந்ததுனாக்கா டிவி வெளில வந்துடும். டிவி எடுக்கணும். திரும்ப நீங்கள் டிவி எதாவது மவுண்டிங் எடுக்கும்போது இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும். லூஸ் பண்ணி வருது பாருங்கள், கிளாம்பு வருது பாருங்கள். இப்போது இறங்கிடுச்சா? இப்போது ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ இழுத்தா வராது. டிவி எடுத்தால் வரவே வராது, நல்லா லாக் ஆகிடும். இப்போ இந்த ஸ்க்ரூ நல்லா ஃபுல்லாக அந்த கீழே அந்த கிளாம்பு வரைக்கும் அதை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணால் தான் நீங்கள் டிவி வெளில எடுக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ டிவி வந்துச்சா? இதுதான் இந்த லாக் தான் மெயின். இந்த லாக் ஸ்க்ரூ இருக்குல்ல, இதுதான் லாக் ஸ்க்ரூ. இந்த லாக் ஸ்க்ரூ தான் நமக்கு மெயினாக டிவியை லாக் தொங்க விட்டாலும் லாக் பண்ணுறோம். இது வந்து இந்த ஸ்லாட்டில் தான் அந்த காடியில் உட்காரும். வால் மவுண்டிங் ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமில் இந்த ஸ்லாட்டில் வந்து உட்காரும். நன்றி.